ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வேட்டையன் படத்தில் நடிகர் ரஜினி அவர்கள் சூப்பர் ஸ்டார் என்ன பேசினார்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அக்டோபர் 10 அன்று வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போகுது. இதனுடைய இயக்குனராக ஞானவேல் ராஜா அவர்கள் இருக்கிறாரு. ஸோ சென்னை இண்டோர் ஸ்டேடியத்தில் நடந்த இந்த ஈவெண்ட்டில் வந்து ஜெயிலர் படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றியை கொடுத்தா மட்டும் போதாது, அது கடுமையான மன உளைச்சலையும் டென்ஷனையும் ஏற்படுத்தும். கொஞ்சம் நல்லா வேகமாக ஓடணும், அதை விட நல்லா ஓடணுங்கிற ஒரு டென்ஷனை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் தோல்வி படமாக அமைஞ்சதுன்னா அவ்வளோதான், இந்த குதிரை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான கதையாக மாறிடும். ஸோ அதனால் வந்து வெற்றியானாலும் சரி தோல்வியானாலும் சரி ஒரு மன உளைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். வெற்றி படமாக அமைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் இதை விட நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு மனசில் தோணும். ஸோ ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் ஹீரோ இருக்கிறது மேட்ரு இல்லை, ப்ரொடக்ஷன் ஒரு மாசான ப்ரொடக்ஷனாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய படத்துக்கு அமைஞ்சிருக்குது. ஜெயிலர்னுடைய நெக்ஸ்ட் படம் அப்படிங்கும்போது வந்து ரொம்ப பயமாக இருந்தது. அடுத்த படம் நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு இப்போ யோசிக்கும் போது வந்து என்னுடைய பொண்ணு சௌந்தர்யா அவர்கள் சொன்னாங்க, ஜெய் பீம் படத்தை இயக்குன வந்து நம்மளுடைய ஞானவேல் ராஜா அவர்கள் இந்த படத்தை பண்ண நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்ல, ஜெய் பீம் எந்த படம் நான் பார்த்தாலுமே வந்து பாராட்டிடுவேன், உடனே ஃபோன் பண்ணி ஒரு கருத்து சொல்லுவேன். ஆனால் ஜெய் பீம் படத்துக்கு மட்டும் என்னால் கருத்து சொல்ல முடியவில்லை. ஸோ அந்த படம் ரொம்ப நல்ல படம். ஆனால் ஞானவேல் ராஜா அவர்களிடம் நான் சொன்ன விஷயம் என்னன்னா வந்து, நீங்கள் கருத்துள்ள நல்ல படங்களை அமைச்சு நீங்கள் கதை சொல்கிற ஒரு நபர், ஆனால் வந்து நமக்கு இந்த கருத்து படம்லாம் நமக்கு செட் ஆகாது. ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்கணும். படம் என்னுடைய சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டரில் அந்த கதை அமைஞ்சிருக்கணும். உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே சரிங்க ஒரு 10 நாள் எனக்கு டைம் கொடுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்னபடி பார்க்கும்போது 2வது நாளே எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார், சரி தலைவா உங்களுக்கு கண்டிப்பாக படம் பண்ணலாம், ஆனால் வந்து கதை வந்து கண்டிப்பாக என்னுடைய ஸ்டைலில் தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னார். சரி நானும் ஓகே சொல்லிட்டேன். காரணம் என்ன, நான் வந்து நெல்சன் லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் பண்ணால் நான் அவங்ககிட்டயே பண்ணிட்டு போயிடுவேனே, உங்களுடைய கண்ணோட்டத்தில் பண்ணுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல இவருக்கும் சம்மதிச்சு போக ஸோ வேறு லெவல் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து மியூசிக் டைரக்டர் யாரை போடலாம் அப்படின்னு ஞானவேல் ராஜா அவர்கள் சொல்ல, எனக்கு அனிருத் 100% கண்டிப்பாக எனக்கு இந்த படத்துக்கு வேணும் அப்படின்னு வேட்டையன் படத்துக்கு ஞானவேல் ராஜா சொல்ல, ரஜினிகாந்த் உங்களுக்கு 100ன்னா எனக்கு வந்து 1000% கண்டிப்பாக எனக்கு கேரண்டி அவர் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ரஜினியும் சம்மதிக்க, அடுத்தது சத்யதேவ்ங்கிற கேரக்டர் ஒன்று இருக்குது, அதுக்கு சிவாஜி இருந்து பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஆனால் அவர் தற்போது இல்லை. அதற்காக அமிதாப் ஜி அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு ஜெர்க்காயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் 2 நாளில் புக் பண்ணி நான் கேள்விப்பட்டேன். அமிதாப் ஜீனாவே சாதாரணமாக இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு அவங்களுக்கு அவரை பற்றி தெரியாது, அந்தளவுக்கு ஒரு மாஸ் ஹீரோனே சொல்லலாம். அடுத்தது ஃபஹத் ஃபாசிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ ரொம்ப ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கிறதுனால 1.5 மந்த் ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கூலி படத்துக்காக லோகேஷ் கனகராஜ் கிட்ட சொல்லியிருந்ததாகவும், லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் தடுமாறினார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இன்னும் கூலி படத்துக்கு உண்டான கதையை சரியாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அப்புறம் அடுத்ததை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு படத்தில் கமிட் ஆகி ஹீரோ ஆகிறேன் அப்படின்னா வந்து ஹீரோயின் யாருன்னு தான் நான் அப்பையும் கேட்பேன். அப்படி பார்க்கும்போது மஞ்சு வாரியர் சொன்னாங்க, இன்னும் இத்தனை வயசானாலும் அவங்க சும்மா தங்க மாதிரி தகன்னு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. அமிதாப் பொறுத்த வரைக்கும் இன்னும் சில விஷயங்களை பகிர்ந்துருக்கிறாரு. அவர் வந்து இப்போ மட்டும் இல்லைங்க, அப்போவுமே மாபெரும் மாஸ் ஹீரோ. இப்போ இருக்கிற 2K கிட்டுக்கெலாம் தெரியவே தெரியாது. சும்மா அவர் ஒரு சீரியஸாக ஒரு ஆக்ஷன் அந்த ஒரு படம் நடித்தா அந்த செட்டே ரொம்ப அமைதியாக இருக்கும். சும்மா கலகலன்னு இருந்தால் அந்த செட்டே ஃபுல்லாக கலகலன்னு இருக்கும். அப்படிப்பட்ட நடிகர் தான் அமிதாப் பச்சன். அவருடைய அப்பாவும் வந்து ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர், இருந்தாலும் நடிப்பில் ஒரு பேஷனட்டாக இருந்ததுனால நடிப்புக்காக வந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு. முதலாக டைரக்டாக நடிகராக நடிக்காமல் ஆல் இண்டியன் ரேடியோவில் வந்து ஒரு ஜாக்கி அந்த வேலையை செஞ்சதுக்கப்புறம் அடுத்தது நடிகராக அறிமுகமானார். ஒரு ஆக்சிடென்ட் ஆன பிட்வீன் கேப்பில் வந்து இந்திரா காந்தி அப்போ இருந்து பிரைம் மினிஸ்டரே வந்து சந்திச்சிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது அவருடைய சன் ராஜீவ் காந்தியும் அமிதாப் பச்சனும் ஒன்றாக ஒரே ஸ்கூலில் படித்தாங்கிறது அப்போ தான் எனக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அவருடைய வீடு ஏலத்துக்கு போச்சு. கிட்டத்தட்ட அந்த வீட்டை மீட்க முடியலைனாலும் அதே பகுதியில் 3 வருஷம் கழித்து வேற ஒரு வீட்டை அதை விட பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் அந்த நேரத்துக்கு வந்து ஒரு பல்பொடி வியாபாரம், அப்பளம், ஊறுகான்னு எல்லா விளம்பரத்துக்கும் நடிச்சிருக்கிறாரு, எல்லா கேரக்டரையும் பண்ணியிருக்கிறாரு. இன்னமும் மனுஷன் 82 ஏஜில் இவ்வளோ இதாக இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. ஸோ காசுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றியும் காசை பற்றியும் ஜென்ரலாக ஆடியன்ஸை பற்றி சொல்லியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் காசு சாமியும் நம்மகிட்ட வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அனிருத்தை சும்மா விடுவாருங்களா? அவருடைய அப்பா ரவி அவர்கள் வந்து ஒரு தடவை வந்து ஒரு சிம்மாசனத்தில் நான் வந்து அமர வச்சேன் அவர் குழந்தையா இருக்கும்போது. அப்போ எப்படி அமர வச்சனோ அதை விட இப்போ பெட்டராக இசைங்கிற ஒரு சிம்மாசனத்தில் இப்போ ராஜநட போடுறாரு. கண்டிப்பாக அனிருத் இன்னும் நீங்கள் மேன்மேலும் வரணும் அப்படிங்கிற மாதிரி அனிருத்தை மட்டும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வேட்டையன் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக உள்ளது. ஃபேன்ஸுக்கு மாபெரும் ஒரு விருந்தாக இருக்க போதுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அன்டில் டாடா பை பாய்.